finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல்ஸ். ஸோ இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போற டீம் சவுத் ஆப்பிரிக்கா. எஸ், சவுத் ஆப்பிரிக்கானாலே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். இந்த வருஷம் இன்னுமே அதிகமா இருக்கு. சரி, அவங்களோட ஸ்குவாட் பார்க்கும்போது சூப்பரா இருக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட ஃபார்ம் தான் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். அது பேட்ஸ்மேன்ஸா இருக்கட்டும், பவுலர்ஸா இருக்கட்டும், எல்லாரோட ஃபார்முமே ரொம்ப புவரா இருக்கு. இந்த ரீசெண்ட் T20 லீக்ஸ்ல எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க பேட்ஸ்மேன்ஸும் சரி, அவங்களோட பவுலர்ஸும் சரி ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார்முக்கு. அண்ட் அதுல இருந்து நம்ம கையை விட்டு என்னலாம் ஒரு 2-3 பிளேஸ் ஓகே ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. லைக் டிஸ்டன் ஸ்டப்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம். ஹென்ரி கிளாசனும் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அண்ட் போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஷவ் மகாராஜ் சீம்ஸ் டு பி இன் குட் ஃபார்ம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் எல்லா பவுலர்ஸுமே பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க இந்த லீக்ஸ்ல. அண்ட் பேட்ஸ்மேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. சம்டைம்ஸ் ஸ்லோ கண்டிஷன்ஸா இருந்ததுன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்றதான் உண்மையா சொல்லி ஆகணும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ICC டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட டாப் 4 கண்டிப்பா வந்துருவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வருவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால ICC ட்ராஃபி வின் பண்ண முடியல. வில்ஸ் ட்ராஃபின்ற ஒரு ட்ராஃபி 1988 அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஹான்சி குரோனி அவங்க வின் பண்ணாங்க. அதுதாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபின்றது புள்ளியார் சொல்லி 1988 நடந்தது ஆக்சுவலா டாக்கால. அதுக்கப்புறம் 2000 வந்து பாத்தீங்கன்னா நாக் அவுட்னு நடந்தது. 2002 தான் அது பேரை மாத்தி சாம்பியன் ICC ட்ராஃபி அவங்க கையில இருக்கு. பட் எப்போ அந்த நேம் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு மாறிச்சோ வின் பண்ணல, ICC வேர்ல்ட் கப்ஸும் வின் பண்ணல, 50 ஓவர்ஸா இருக்கட்டும் 20 ஓவர்ஸா இருக்கட்டும். ஸோ அதனால அது ஒரு பிகஸ்ட் கொஸ்டினா இருக்கு, எப்பதான் வந்து ஒரு மெயினான ஒரு ICC ட்ராஃபி சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்கன்னு. இந்த வருஷம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா உங்க ஸ்குவாட்ல இருக்கிற திறமை எல்லாருமே ஃபார்முக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா யாருமே ஃபார்ம்ல இல்ல, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். ஸோ அவங்களோட ஸ்குவாடை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எடேன் மார்க்ரம் இருக்காரு கேப்டன், அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் அண்ட் ஹென்ரி கிளாசனும் நான் சேர்த்துப்பேன். அவர் பேக்கப் விக்கெட் கீப்பரா இருந்தாலும் ஆஸ் அ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் அவர் விளையாட போறாரு. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க போனீங்கன்னா குவிண்டன் டிகாக் இருக்காரு, அண்ட் ரெயின் ரெக்லெட்டன் as a பேக்கப் இருக்காரு, அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் இருக்காரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆப்வியஸ்லி விக்கெட் கீப்பிங் பண்ண போறது இல்ல, பட் ஒரு ஆப்ஷன். பட் டெஃபினட்டா அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கலாம் இன் ஸ்லோ பிச்சஸ். ஸோ அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ல கூட நம்ம போடலாம். ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கோ யான்சன் இருக்காரு, அதுல நம்ம ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை கூட சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்குவாட்ல, இந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல. ஒன்னு கேஷவ் மகாராஜ், ஒன்னு ஷம்சி, ஒன்னு ஃபார்ச்சூன். சோ இதுல மேஜர் விளையாட போறது கேஷவ் மகாராஜ் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பேக்கப் தான் ஃபார்ச்சூன் இருக்காரு. அண்ட் ஷம்சி சம்டைம்ஸ் விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஏன்னா அவர்கிட்ட ஆல்வேஸ் அந்த ஒரு ஸ்பின்னர் அந்த ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, புரியுதா உங்களுக்கு. அண்ட் அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ககிசோ ரபோடா இருக்காரு, ஆண்ட்ரிக் நோக்கியா இருக்காரு, அண்ட் தே ஹேவ் கோட்சி, and at the same time they have Otinel Batman, மார்க்கோ யான்சனும் இருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்குவாடை நீங்க வந்து பேப்பர்ல பார்த்தா ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா நல்லா இருக்காங்க மக்களே, அதுல எந்த டவுட்டுமே கிடையவே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க பேட்டிங்கே எடுத்துக்கோங்களேன், எடேன் மார்க்ரம் ஃபார்ம்ல பெருசா இல்ல. அட் த சேம் டைம் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. தட் ஒன் பாசிட்டிவ் தே ஹேவ். டேவிட் மில்லரும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா நல்ல IPL இல்ல இந்த வாட்டி, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான், இன்ஜுரியும் வந்துச்சு, சோ மெனி திங்ஸ் ஹேப்பன். அண்ட் கண்டிப்பா ஸ்டப்ஸ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நோ டவுட் அபவுட் இட். ஹென்ரி கிளாசன் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபார்ம்ல இருக்காரு, பட் ஸ்டில் இஸ் அ மேட்ச் வின்னர், அதுல நோ டவுட் அபவுட் இட். அண்ட் எஸ், சோ இதுதான் ஒரு பிட் ஆஃப் கன்சர்ன். குவிண்டன் டிகாக்கோட ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்ன், ஏன்னா டாப் ஆர்டர்ல விளையாடுறாரு. அண்ட் மார்க்கோ யான்சனும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போலிங் போட மாட்டேங்கிறாரு, நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுறாரு, அந்த ஒரு இன்டிசிப்ளினா இருக்காரு அவரோட போலிங்ல, அதுதான் கிளியரா தெரியுது. அண்ட் அவரோட மெயின் போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு, ஏன்னா மகாராஜ் நல்லா கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்காரு. ஷம்சி ஆல்வேஸ் an X factor. ஃபார்ச்சூன் இஸ் ஜஸ்ட் a பேக்கப் போலர் தான். அவங்க ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய வரீங்க, ஆனா பேர்லாம் பாத்தீங்கன்னா சரியான நேம்ஸ். ரபாடா வேர்ல்டு என்ன சொல்றது பெஸ்ட் போலரா இருந்தார் ஒரு டைம்ல. பட் T20 ஃபார்மட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் அடி வாங்குறாரு பயங்கரமா. கோச்சியும் சம்டைம்ஸ் விக்கெட் எடுத்தாலும் பயங்கரமா அடி வாங்குறாரு. நார்கி அடி வாங்காத ஏரியாவே கிடையாதுங்கன்ற மாதிரி எல்லா லீக்லயுமே அடி வாங்கிட்டாரு. ரீசெண்டா விளையாடின வெஸ்ட் இண்டீஸோட T20s பாத்தீங்கன்னா செம்ம காட்டு காட்டிட்டாங்க அவரோட போலிங்ல. அண்ட் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். ஓட்டினல் பாட்மன் அவர் ஒருத்தர் தான் டெபியூ பண்ணி டெபியூலயே 3 விக்கெட் எடுத்தாரு, அதுக்கப்புறம் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஏன்னு தெரியல. பட் அவரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டரா அமையலாம் இந்த வேர்ல்டு கப்ல, ஏன்னா அவர்கிட்ட அந்த ஸ்லோ டெலிவரிஸும் இருக்கு. அட் த சேம் டைம் he can also bowl the kind of என்ன சொல்றது குவிக் டெலிவரிஸா அவரால் போட முடியும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் ஆக்சுவலா ஒட்டினல் பாட்மன் கொடுப்பாருன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் கண்டிப்பா சொல்லி ஆவேன்,
சவுத் ஆப்பிரிக்கா டெஃபினட்டா ஆஸ் அ யூனிட்டா எல்லாருமே கிளிக் ஆனாங்கன்னா திஸ் டீம் வில் டெஃபினெட்லி கம் இன் டு தி என்ன சொல்றது டாப் 4. நான் என்னோட டாப் 4ல கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வச்சிருக்கேன். டாப் 4 மட்டும் இல்ல, அவங்க யூனிட் கிளிக் ஆச்சுன்னா இந்த கப்பையும் தூக்க முடியும். ஸோ அவங்களோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஓப்பனர்ஸ் வந்து குவிண்டன் டிகாக் அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ், நம்பர் 3ல ஏடன் மார்க்கரம் வருவாரு, நம்பர் 4ல ஹென்ரி கிளாசன் வருவாரு, நம்பர் 5ல டேவிட் மில்லர் அண்ட் நம்பர் 6 and 7 பொசிஷன் தான் ரொம்ப க்ரூஷியலுங்க. 6 டப்ஸ் வருவாரு, 7 தே மைட் பிளே மார்க்கோ யான்சன், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் நம்பர் 8 தே மைட் பிளே என்ன சொல்றது கோச்சியை விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஏன்னா அவரும் ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஆல்ரவுண்டர் தான், அவராலையும் பேட்டிங் விளையாட முடியும். T20ல ஹார்ட் ஹீட்டர் தான். நம்பர் 9 ககிசோ ரபாடா, நம்பர் 10 கேஷவ் மகாராஜ் அண்ட் நம்பர் 11 ஷம்சி. ஸோ இன்கேஸ் பிளாட்டா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஸ்பின்னரை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. மேபி ஷம்சிக்கு பதிலாக ஒட்டினல் பேட்மேன் வரலாம். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. பொறுத்து வந்து பார்க்கலாம் அவங்க எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் திருப்பியும் அதான் சொல்ல வரேன், அவங்க ஃபார்ம் இஸ் மிகப்பெரிய கன்சர்ன். 15 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கையை விட்டு என்னலாம் 4 பேர் தான் ஃபார்ம்ல இருக்காங்க, மிச்சம் 11 பிளேயர்ஸுமே நாட் இன் கிரேட் ஃபார்ம். ஸோ இன்கேஸ் அவங்க யூனிட்டா எல்லாருமே ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல சம்டைம்ஸ் ஃபார்முக்கு வரவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சில டீம்ஸ் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருப்பாங்க, பட் வேர்ல்டு ஈவெண்ட்னு வரும்போது கிளிக் ஆவாங்க. அந்த மாதிரி இந்த டீம் வந்து யூனிட்டா எல்லாரும் கிளிக் ஆனாங்கன்னா டெஃபினட்டா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் கொஸ்டின் மார்க்கும் நான் போட்டுறேன், அவங்களோட ஃபார்ம் மாறுமா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட பத்தியும் நான் சொன்ன இந்த ப்ரெடிக்டட் 11 பத்தியும் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.